Taste the Daily. மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சங்கராபுரம், தியாகதுர்கம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இதனிடையே 24 மணி நேரத்தில் தேவாலாவில் 18 சென்டிமீட்டர் மழையும், கூடலூரில் 14 சென்டிமீட்டர் மழையும், அவலாஞ்சியில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது. நெல்லையில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அதிக அளவில் தண்ணீர் கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் கவியருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். வால்பாறை பகுதிகளில் அதிக அளவில் கனமழை பெய்ததால் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள ஆழியார் கவியருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்புகள் உடைந்து காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் காரையார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் சுமார் 3 அடி உயர்ந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காரையார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெய்து வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்து 91.3 அடியாக உள்ளது. இதேபோல் பிரதான அணைகளான சேர்வலாறு, ராமநதி அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தலையணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தலையணை பகுதியில் சுற்றுலா பயணிகள் பார்வையிட மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணை நிரம்பி உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இந்நிலையில் குண்டாறு அணை தனது முழு கொள்ளளவான 36.10 அடியை எட்டி நிரம்பி உள்ளது. மேலும் குண்டாறு அணை நிரம்பி தண்ணீர் வழிந்தோடுவதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் 2 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கடலூர் மற்றும் தொரப்பள்ளி பகுதியில் உள்ள ஆறுகளை முறையாக தூர்வாராததால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இதுவரை எந்த அதிகாரிகளும் வந்து பார்வையிடவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை குற்றாலத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் அதிக அளவு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கோவை குற்றால அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையால் வால்பாறை பகுதியில் உள்ள நடுமலை ஆறு, கூழாங்கல் ஆறு, சோலையார் ஆறு ஆகிய ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றங்கரை ஓரம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. Taste the Daily.